அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் முக்கோணிகளின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக எவ்வாறு இலகுவான முறையிலே இவ்வாறான அமைப்புகளுக்கு முக்கோணிகளினுடைய எண்ணிக்கையை காண்பது என்று பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட வினாவை அவதானிங்கோ. இவ் அமைப்பில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என உங்களுக்கு இங்கே வினா கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு இவ்வாறான முக்கோணிகளை இணைத்து ஒரு நட்சத்திரம் போன்ற அமைப்பை தந்து அங்கே காணப்படுகின்ற முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என உங்களுக்கு வினா கேட்கின்ற போது மாணவர்கள், நீங்கள் அதற்கு ஒரு 5 வினாடிகளிலேயே விடை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது எவ்வாறு என்று சொல்லி பார்ப்போம். அவதானிச்சு கொள்ளுங்கோ. முதலாவது பிள்ளைகள், நாங்கள் இவ்வாறான ஒரு அமைப்பு தந்து எங்களுக்கு முக்கோணிகளின் எண்ணிக்கை கேட்கும்போது இந்த அமைப்பிலே காணப்படுகின்ற கூர்முனை பகுதிகளை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் கூர்முனை பகுதிகளை எண்ணிக்கொள்கிறேன். பாருங்கோ, 1 2 3 4 5. ஆகவே எங்களுக்கு இங்கே 5 கூர்முனை பகுதிகள் காணப்படுகிறது. அடுத்ததாக பிள்ளைகள், நீங்கள் ஒன்று அவதானித்து கொள்ள வேணும். எங்களுக்கு இங்கே நாங்கள் இந்த கூர்முனை பகுதிகளினுடைய எண்ணிக்கை ஒரு ஒற்றை இலக்கத்தில் முடிவடைஞ்சிருந்தேன்னு சொன்னால் பாருங்கள், இங்கே 5 என்பது ஒரு ஒற்றை இலக்கம். ஆகவே இவ்வாறு ஒற்றை இலக்கத்திலே எங்களுக்கு அந்த கூர்முனை பகுதிகளினுடைய எண்ணிக்கை முடிவடைந்திருக்குது என்று சொன்னால், நாங்கள் அந்த கூர்முனை பகுதிகளினுடைய எண்ணிக்கையினை 2 பெருக்குதல் வேண்டும். வடிவா நினைவில் வச்சுக்கொள்ளுங்கோ. அந்த கூர்முனை பகுதிகளினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு ஒரு ஒற்றை இலக்கத்தில் முடிவடைந்திருந்தால் அந்த இலக்கத்தினை நாங்கள் 2 பெருக்குதல் வேண்டும். ஆகவே நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். 2 10. ஆகவே பிள்ளைகள், இந்த அமைப்பில் உள்ள முக்கோணிகளினுடைய எண்ணிக்கையாக எங்களுக்கு 10 அமைந்து கொள்ளும். அடுத்ததாக பிள்ளைகள், எங்களுக்கு ஒருவேளை நாங்கள் இவ்வாறு கூர்முனை பகுதிகளை எண்ணும்போது ஒரு இரட்டை இலக்கத்தில் முடிவடைந்து சொன்னால் அதற்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்று சொல்லி அடுத்த வினாவில் பார்ப்போம். அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். மிக இலகுவாக எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி பார்த்து கொள்ளுவோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 2வது வினாவை அவதானிச்சு கொள்ளுங்கோ. இவ்வமைப்பில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதற்கு முன்னர் வினாவிலே செய்தது போன்றுதான் இவ்வாறான வினாக்களுக்கு எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் எத்தனை கூர்முனை பகுதிகள் இருக்கிறது என எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவே பாருங்கள், நான் எண்ணி போடுறேன். 1 2 3 4 5 6. ஆகவே எங்களுக்கு இங்கே கூர்முனை பகுதிகளை நாங்கள் எண்ணும் போது மாணவர்களே, எங்களுக்கு இங்கே ஒரு இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு கூர்முனை பகுதிகளின் எண்ணிக்கை கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு இரட்டை இலக்கத்தில் கூர்முனை பகுதிகள் கிடைச்சிருக்கு. ஆகவே மாணவர்களே, இவ்வாறு இரட்டை இலக்கத்திலே அந்த கூர்முனை பகுதிகளினுடைய எண்ணிக்கை கிடைக்கும் போது நாங்கள் அந்த கூர்முனை பகுதிகளின் எண்ணிக்கையோடு நாங்கள் 2 கூட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் 2 கூட்டிக் கொள்வோம். அவ்வாறு கூட்டும்போது எங்களுக்கு 8 கிடைக்கின்றது. 6 2 8. ஆகவே இவ்வமைப்பில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையாக எங்களுக்கு 8 கிடைக்கும். சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்த வினாவில் ஒற்றை இலக்கத்தில் அந்த கூர்முனை பகுதிகளின் எண்ணிக்கை கிடைச்சிது. ஆகவே நாங்கள் அந்த எண்ணிக்கையினை 2 பெருக்கணும். இந்த வினாவில் பிள்ளைகள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் அந்த கூர்முனை பகுதிகளினுடைய எண்ணிக்கை கிடைச்சிருக்கு. ஆகவே நாங்கள் அந்த கூர்முனை பகுதிகளின் எண்ணிக்கையோடு 2 கூட்டுதல் வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது நீங்கள் மிகவும் இலகுவான முறையிலே மிகவும் விரைவாக ஒரு 5 வினாடிகளிலேயே விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நான் இப்போது உங்களுக்கு கூறின இந்த 2 முறைகளையும் நீங்கள் நன்னா நினைவில் வச்சுக்கொண்டு எதிர்காலத்திலே உங்களுக்கு வினாத்தாள்களிலே வினாக்கள் கேட்கின்ற போது இவ்வாறான அமைப்பு வினாக்களுக்கு நீங்கள் மிகவும் இலகுவாகவும் வேகமாகவும் விடையளித்து கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், இன்றைய காணொளியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள காணொளியாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இவ்வாறான நுண்ணறிவுசார் காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பெற்று பயிற்சி செய்து கொள்வதற்காக எங்களுடைய யூடியூப் பக்கத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது எங்களுக்கு மிகவும் ஒரு ஊந்து சக்தியாக அமைந்து நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியான முறையிலே நுண்ணறிவுசார் வினாக்களை எவ்வாறு இலகுவாக செய்வது என்பது தொடர்பாக காணொளிகளை வழங்குவோம். நன்றி.